கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடியேன் உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்ற ஒரு கேள்வியை வேதாகமம் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரன் தானே, அதில் என்ன சந்தேகம்? இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல என்று சொல்லி ஒரு மார்க்கத்தார் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். யெகோவாவை தவிர ஒருவரும் இல்லை என்று எண்ணுகிறவர்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதிலே பிதாவை மாத்திரம் விசுவாசிக்கிற கூட்டத்தார், மரியாளை மாத்திரம் விசுவாசிக்கிற கூட்டத்தார், பரிசுத்தாவி இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார், பிதா, குமாரன், பரிசுத்தாவி உண்டு என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார், இயேசுவின் நாமம் மாத்திரமே உண்டு என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார் எல்லாம் கிறிஸ்துவ மார்க்கத்திலே இருக்கிறார்கள். அதே வேளையிலே இயேசு பிறந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் பிறக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கும் மேலாக ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள், இயேசுவை சிலுவையிலே அடிக்கவில்லை, மாறாக எவரோ ஒருவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு என்று ஒருவர் பிறக்கவும் இல்லை, அப்படி ஒருவர் வாழவும் இல்லை. இந்த முழு உலக ஜனங்களின் பாவத்திற்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தி சிலுவையிலே ஜீவனை கொடுக்கவும் இல்லை என்றெல்லாம் கருத்து வேறுபாடுகள் கிறிஸ்துவ மார்க்கத்திலே, கிறிஸ்துவ மதத்திலே நிறைந்து காணப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் பதில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொல்லாத ஆவினிடத்திலே நீங்கள் இயேசுவை சொல்லு என்று சொன்னால் அந்த பொல்லாத ஆவி சொல்லும், அவர் மெய்யான தெய்வம், அவருடைய பெயரை கூட நான் சொல்ல முடியாது, அவர் பெயரை சொன்னால் என் உடம்பெல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிறது, என் சரீரம் முழுவதும் வேகிறதை போல இருக்கிறது, எரிகிறது என்று சொல்லி பிசாசானவன் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆறறிவுள்ள மனிதர்கள் எல்லாம் இயேசுவை குறித்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 1 யோவான் 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்தின்படி இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று எவர் ஒருவர் விசுவாசிப்பாரோ அவர் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வார். இயேசு கிறிஸ்து ஃபாதர்ஸ் சன் அல்ல, அப்பாவுடைய மகன் அல்ல, அப்பாவே மகனாக வெளிப்பட்டார். அது ஒரு பெரிய சரித்திரம். இயேசு கிறிஸ்து அப்பாவுடைய மகனாக இருந்தால் அம்மா யார் என்ற கேள்வி கேட்க முடியும், கேட்க ஏதுண்டு. ஆகவே பிதாவே குமாரனாகி இயேசுவாய் வெளிப்பட்டார். அவர் ஆவியாகிய தேவனாய் இருக்கிறார். ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இல்லாமல் உலகத்தில் ஒரு இயக்கமும் கிடையாது. மனிதன், தேவன், பிசாசானவன், வேதத்தின் பாத்திரங்கள் 3. மனிதன், தேவன், பிசாசானவன், ஆவி, ஆத்மா, சரீரம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. முப்பிரி நூல் அருந்து போகாது. தேவையில்லாத சந்தேகங்கள், கேள்விகள் அவசியமே இல்லை. 1 யோவான் 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ முடியும். கவனிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பரிசுத்தவான்கள் சில ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும் பொழுது
அங்கே 3 கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். உலகம், மாமிசம், பிசாசு என்று சொல். இவைகள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரடையானவைகள். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டால், இந்த இந்தியாவிலே பாதியை நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேன் என்றோ, இந்தியா முழுவதும் எனக்கு அடிமை என்றோ, ஆஸ்திரேலியாவும் எனக்கு சொந்தம் என்றோ, இந்த உலகத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதோ உரிமை பாராட்டுவதோ அல்ல. இந்த உலகத்தினால் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள், பாடுகள், அவமானங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த ஜெயத்தை பெறுவதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றால் என்ன? உலகத்தின் நிமித்தமாய், உலக வாழ்வு நிமித்தமாய் வரக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயமுள்ள வாழ்வு வாழ வேண்டுமையானால் இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே என்று விசுவாசித்தால் போதும். ஏன் தெரியுமா? ஏன்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்வு வாழலாம் என்று சொன்னால் எப்படி? அது எப்படி சாத்தியம்? ஏன் என்று கேட்டால், இயேசு சொல்லுகிறார் ஒரு வசனத்திலே, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், பலவீனராகாதிருங்கள், பலனடையுங்கள். உலகத்தை ஜெயித்தவரை நாம் விசுவாசிக்கிறபடினாலே நாமும் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய உரிமையுள்ளவர்கள், வல்லமையுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். ஏன் என்று கேட்டால், உலகத்தில் வந்திருக்கிற பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இவைகள் நிமித்தமாய் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், வறுமை, நிந்தனை, போராட்ட, அவமானங்கள் வந்தாலும் இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? உலகத்தை ஜெயித்தவர். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். கடைசியிலே சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவரிடத்தில் கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி, நீர் தேவனுடைய குமாரனா? நீர் யூதருக்கு ராஜாவா? நீர் மேசியாவா? நீ தேவகுமாரனா என்று கேட்டதற்கு இல்லை என்று சொல்லியிருந்தால் அவருக்கு பாடுகளே கிடையாது. அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? ஆம், நீர் சொல்லுகிறபடியே தான். கவனிக்கலாமா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வந்த ஒரு சோதனையான ஒரு இடம் எது என்று கேட்டால், நீர் தேவனுடைய குமாரனா? ஆம், நீர் சொல்கிறபடியே தான். இன்று உலகம் உங்களை பார்த்து கேட்கும், நீ கிறிஸ்தவளா? ஆம், நான் கிறிஸ்தவள் தான். நீ கிறிஸ்தவனா? ஆம், நான் கிறிஸ்தவன் தான். நீ இயேசு விசுவாசிக்கிறாயா? ஆம், இயேசு விசுவாசிக்கிறேன். அதன் நிமித்தமா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டாகும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நானோ வந்தால் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 152வது பக்கம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுவாகிய நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறவன் யார்? இதில் என்ன சிரமம்? இயேசுவை பிறக்கவில்லை என்று சொல்லுகிறார்களே, இயேசுவை சிலுவையில் அடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்களே, யெகோவா ஒருவர் தான் கடவுள் என்று சொல்லுகிறார்களே, பரிசுத்த ஆவி கிடையாது என்று சொல்லுகிறார்களே, மாதா தான் எல்லாம் என்று சொல்லுகிறார்களே. மாதா ஒரு கனத்துக்குரிய ஸ்திரீ. மாதாவை அவளை எளிதாக நாம் மறந்துவிடவோ விட்டுவிடவோ முடியாது. அக்காலங்களிலே ஏசாயாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அநேக கன்னிகைகள் திருமணம் வேண்டாம், அந்த தேவாதி தேவன் என்னிலே உற்பவிக்கட்டும் என்று காத்திருந்தார்களாம். அதிலிருந்து வந்ததுதான் கன்னியாஸ்திரிகள் கூட்டம். ஆகவே மரியாள் ஒரு கனத்துக்குரிய ஒரு தாய், வணக்கத்துக்குரிய தாய் அல்ல, வணக்கத்துக்குரியவர் கர்த்தர் இயேசுதான். அதனால அந்த இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் வந்தாலும் முடிவில் ஜெயம் உண்டாகும்.
அதுக்கு தான் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேணும்? திடன் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை உங்கள் கண்களினால் காணுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என்ன பெர்ஃபெக்ட் வேர்ட். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் திடன் கொண்டுதான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க அடிக்கடி நினைச்சுக்கோங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நீ தேவனுடைய குமாரனா, நீர் சொல்லுகிறபடியே தான். நான் தேவனுடைய குமாரனே இல்லை என்று சொல்லியிருந்தால் அவருக்கு பாடுகளே கிடையாது. அதிலே அவர் திடன் கொண்டார். 30 வயதிலே ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் உபவாசத்திலே அந்த வனாந்தரத்திலே பொல்லாதவன் வந்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அவன்கிட்ட போய் நீ சொல்றபடினாலும் சொல்லலை. அவர் ஓடிரு. கவனிக்கீங்களா? அப்ப இன்றைக்கு உலகத்திலே உங்கள் ஆவிக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். நான் இயேசுவானவர், தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளை. எனக்கு எவ்வளவு உபத்திரவம் துன்பம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன். ஏன் என்று கேட்டால், என் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், நானும் உலகத்தை ஜெயிப்பேன். ஆக பெயரளவில் விசுவாச வாழ்வு கிடையாது. பிரச்சனை வரும்போது விசுவாசம் வேலை செய்யணும். நெருக்கம் வரும்போது விசுவாசம் வேலை செய்யணும். வியாதி வரும்போது விசுவாசம் வேலை செய்யணும். சாவுக்கு ஏதுவாக இருக்கும்போது விசுவாசம் வேலை செய்யணும். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நான் இந்த வியாதியையும் ஜெயிப்பேன் என்று விசுவாசித்தால், கர்த்தருக்கு சித்தமானால் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இல்லை என்றால் அவர் தமது சித்தத்தின்படி நடத்துவார். அதையும் மறந்து போகக்கூடாது. சில பேர் இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் ப்ரௌடு, தெரியுமா? ஆவிக்குரிய மேட்டிமையுடையவர்கள். நான் ஜெபித்தால் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் ஆவிக்குரிய மேட்டிமை. நான் ஜெபிப்பேன், கர்த்தர் தமக்கு சித்தமான எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்வு. அதனால விசுவாசத்தினால எல்லாத்தையும் வாங்கிடலான்னா வாங்க முடியாது. அவர் கொடுத்தா தான் வாங்க முடியும். உலகத்தை ஜெயித்தவர் எப்படிப்பட்டவர்? பாடுகளிலே திடனாயிருந்தவர். மறுதலித்திருந்தால் பாடுகள் இல்லை. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவனாக இருப்பதனாலே சலுகைகள் கிடையாது, வேலை கிடையாது, வறுமையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நமக்கு வியாதி கிடையாது. வச்சுக்கோங்க, நமக்கு வற்றி போகவும் இல்லை, நிரம்பி வழியவும் இல்லை. பஞ்சகாலம் முழுவதும் நாம் போஷிக்கப்படுவோம். பஞ்சகாலம் முழுவதும் நாம் போஷிக்கப்படுவோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற நீங்கள் இந்த உலகத்திலே ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வீர்கள். ஆகவே இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இல்லை என்று சொல்ல மாட்டேன். நானும் உபத்திரவப்பட்டேன், ஆனால் உபத்திரவத்திலே நான் திடன் கொண்டேன், உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். யாரெல்லாம் இதை அறிந்திருக்கிறீர்கள்? நாமெல்லாம் யாரால் பிறந்தவர்கள்? மாமிசத்தில் பிறந்த நாம் மறுபடியும் ஆவியில பிறந்திருக்கிறோம். அதை நாம் நினைத்து பார்க்க வேணும். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த உலகத்தில் தான் நானும் இருக்கிறேன். ஒரு அற்புதமான வசனம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 230. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 230. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வேத வாசிப்பு நேரத்திலே மறுபடி வாசித்து தியானித்து பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார்? கொள்ளைக்காரர், விக்கிரகாரர் இவர்களோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். கவனிக்கலாமா? சில கிறிஸ்தவ பிள்ளை என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டை சுற்றிலும் பிசாசா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, தெரியுமா? சொல்லவே கூடாது. யாருமே பிசாசு கிடையாது. பிசாசு சுபாவம். பிசாசுக்கு உருவமே கிடையாது. உருவத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டு வேலை செய்யறது தான் பிசாசோட தன்மை. பிசாசு ஒரு ஆவி. இப்போ சில பேர் சொல்ல, என்னால் ஜெபம் பண்ணவே முடியலை, எங்கே பார்த்தாலும் அப்படி இப்படி, எனக்கு தனி ஜெபேரை வேணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் மாய்மாலம்.
அதாவது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் 4 விதமான கூட்டத்தார். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நீங்க இவங்க கூட தான் வாழ்ந்தாக வேணும். அதுதான் 1 கொரிந்தியர் 5:10. இந்த உலகத்தை ஜெயிக்க வேணும். இப்போ இந்த 1 கொரிந்தியர் 5:10 சொல்லப்பட்டிருக்க 4 விதமான நபர்கள் இருக்கிறார்களே, அந்த நபர்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவர்களெல்லாம் யார்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர்களெல்லாம் யார்? நாம தான். அது யாரோ கிடையாது. நான் பெரிய பரிசுத்தவான், பொருளாசையே இல்லாதவன், நான் உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவன், நான் விக்கிரகாராதனை வழிபடவில்லை என்று நான் சொல்வேனே, ஆனால் அது பொய். ஏன்? இந்த உலகத்திலே வாழ்கிற நான் இயேசுவானவரே தேவனுடைய குமார் என்று விசுவாசிப்பதை விட்டுவிடுவேனே, ஆனால் வேசி மார்க்கத்தான். இயேசுவையும் பின்பற்றுவார்கள், உலகத்தையும் பின்பற்றுவார்கள், வேத புத்தகத்தையும் எடுப்பார்கள், ஜாதக புத்தகத்தையும் எடுப்பார்கள், இயேசுவை விசுவாசிப்பார்கள், தீர்க்கதரிசிகளை நம்பி ஓடிக்கொண்டே இருப்பார்கள், இயேசுவை நோக்கி பார்ப்பார்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆசாவாசமான காரியங்கள் எனக்கு இல்லையே, என் நிலை இப்படி இருக்கிறதே, நான் இப்படி கைவிடப்பட்டு விட்டேனோ என்றும் எண்ணுவார்கள். அதனால 1 கொரிந்தியர் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எங்கேயோ இல்லை, அவர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். அவர் நம்மோடே இருக்கிறார்கள், நம்முடைய வீட்டிலேயே இருக்கிறார்கள், நம் உடன்பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர் மாத்திரமேனால் இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளையா இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்காரரு பொருளாசிக்காரராக இருப்பார், உங்கள் பிள்ளைகள் விக்கிரகாராதனைக்கான இருப்பாங்க. இவர்களோடு தான் நீங்கள் வாழ வேணும். இவளை விட்டு நீங்கள் பிரிய முடியாது. அப்படியானால் இவ்வுலகத்தை விட்டு நீங்கள் நீங்கி போக வேண்டியதாக இருக்கும் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. செத்து போகணும்னு அர்த்தம். சாக முடியுமா? சாக முடியுமா? இன்றைக்கும் இந்த போராட்டம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், என் குடும்பத்தார் அப்படி இல்லை, நான் என்ன செய்யட்டும்? அப்பொழுது இயேசு சொல்லுவார், இதே உபத்திரவம் எனக்கும் உண்டானது, நான் திடன் கொண்டேன், உனக்கும் உண்டு, திடன்கள், அப்பொழுது உலகத்தை ஜெயிப்பாய். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எசென்சியல் லைஃப். தேவைக்கு சாப்பாடு கிடைக்கும், தேவைக்கு வஸ்திரம் கிடைக்கும், ஒண்டிக்க ஒரு வீடு கிடைக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நோயற்ற வாழ்வு கிடைக்கும். இதுதான் எசென்சியல் லைஃப். எக்ஸ்ட்ராடினரி லைஃப் இருக்குல்ல, 5 ரூம் கட்டினா போதும், மேலே ஒரு 5 ரூம் கட்டி, அதுக்கு மேலே ஒரு 5 ரூம் கட்டி, மேலே மாடிப்படி ஏறி போகாமல் இருந்து ஒட்டடை அடித்து உலகம். சிலர் அப்படித்தான், ஒரு வீடு கட்டுவாங்க, பக்கத்தில் வீடு கட்டுவாங்க, அவங்க மாடி எடுக்க போகிறாங்களோ, ஆமாம் மாடி எடுக்க போகிறாங்க, அப்போ நம்மளும் மாடி எடுத்தால் தான் சரி வரும், மறுபடியும் மாடி எடு. இதுதான் உலகம். நீங்கள் என்ன சொல்லணும்னா, கர்த்தாவே அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் மாடி வீடு கட்டிட்டு மாடிப்படிக்கு ஏற முடியாமல் மூட்டு வலி இடுப்பு வலி வந்து கிடக்காங்க தெரியுமா? மேலே போய் கூட்டக்கூட எனக்கு நேரம் இல்லைம்பாங்க. எங்கே போய்? மேலே போய் இல்லை. உலகம், பொருளாசை, விக்கிர ஆராதனை, கொள்ளைன்னா தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் இது தேவையாக்கும், எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னாலே கொள்ளை தான். ஆமாம், அது கொள்ளை தான். அபகரிக்க நினைக்கிங்கல்ல, கர்த்தர் கொடுத்தது போதும். நல்லா சொல்கிறேன் கவனிங்க, கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியமான சரீரம் தான் ஆசீர்வாதம். நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தவறுதான உபதேசங்கள் செழிப்பு உபதேசம். செழிப்பு எது? செழிப்பு எக்ஸ்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட் செழிப்பு அல்ல, இன்டர்னல் ஸ்டேபிலேஷன், ரெகுலேஷன், ஃபங்க்ஷனிங், சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷனிங். உள்ள சீராக செயல்படுதா? வேகம் அடித்தாலும் போச்சு, சுலாவ அடித்தாலும் போச்சு, சரியாக அடிக்கிறதா இப்போ செழிப்பு. அப்போ நோயற்ற வாழ்வு, தேவைக்கு உணவு, நிம்மதியான தூக்கம், இதுதான் செழிப்பு. எல்லாம் இருக்கும், தூக்கம் வராது. எல்லாம் இருக்கும், ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த நோயிலிருந்து விடுதலை கிடையாதுன்னு சொன்னால் இந்த நோயை சுத்தமாக போக்க முடியாது, இதை தக்க வைக்கத்தான் முடியும். இந்த நாட்களில் மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு நோயையும் நிரந்தரமாக குணமாக்க முடியாது, அதை கட்டுப்படுத்தத்தான் முடியும். உலகத்தில் உபத்திரம் உண்டு. இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற எனக்கு அவரால் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்திற்காக ஜெபியுங்கள். உலகத்தை பாராதீர்கள். விபச்சாரக்காரர்,
பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர். இயேசு இருக்க வேண்டிய இடத்துல எது இருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை. இயேசு வைக்க வேண்டிய இதயத்தில் வேற எதையும் வச்சீங்கன்னா அது விக்கிரக ஆராதனை. ஐயோ எனக்கு இல்லையே, எனக்கு இது கிடைக்காதோ, கொள்ளை. ஆகவே 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தின் 10வது வசனம், என்னை புடமிடட்டும், இதை கேட்கிற உங்களை புடமிடட்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு. எதனாலே? விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவர்கள் மத்தியில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேணும். இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்கும். ஆனாலும் இந்த உலகத்தில் நீங்கள் இயேசுவிலே திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு அறிவை போதிக்கிறது. அல்லேலூயா. 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 328. புதிய ஏற்பாட்டில் 328வது பக்கம், 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எப்படி? யாரெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம்? ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். காரணம் என்ன? கீழே பதில் இருக்கு. அற்புதமான வாக்கியம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர்னா வயசானவரா? ஓல்டு மேன் அல்ல, வல்லவர். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தபடியினாலே அந்த விபச்சாரக்காரர், அந்த பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் எல்லோரும் நீங்கள் ஜெயித்தீர்கள். நீங்கள் அப்படி மாறவில்லை. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற அந்த உலகத்தின் அதிபதியை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசுவானவரே பெரியவர். இப்ப கேள்வி என்ன? கேள்வி, உண்மையிலே எனக்குள்ள அவர் இருக்காரா? வாயிட்டு சொல்லலாம், இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கணும், வாயில சொல்லலாம். இருதயத்தில் இருக்கணும். இருதயத்துக்குள்ள ஒரு பொருளாசை வரும்ல, அப்ப இயேசுவானவர் அங்க வந்துடணும். இருதயத்துக்குள்ள ஒரு விக்கிரக ஆராதனை வந்துடுதுல, அதை அடையாமல் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடாது. அதான் விக்கிரகம். கர்த்தர் தமக்கு சித்தமான எனக்கு தருவார். புரியுமா? நிறைய பேர் வீட்டை கட்டிட்டு லோன் கட்ட முடியாம பாதியை வித்துட்டெல்லாம் போயிருக்காங்க. இப்ப சில பேர் விலையெல்லாம் பேசுறாங்க, தெரியுமா? அதனால கர்த்தர் என்ன கொடுக்காரோ அதை வாங்கிட்டு பேசாமல் இருந்துட்டு நிம்மதியாக அந்த பூமி விட்டு ஓடிடுறது நல்லது. சரியா? இப்போ இந்த உலகத்திலே நமக்கு உத்தரவு உண்டு என்று தான் வேதம் சொல்லுகிறது. அல்லாமல் இந்த உலகத்தில் என்றைக்குமே செழிப்பா இருப்பான் என்று வேதம் சொல்லவில்லையே. இயேசு அதை அங்கீகரிக்கிறாரே. இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு உத்தரவு உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தால் அவர்களை ஜெயிப்பீர்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனம். அப்போ இன்றைக்கு தேவை என்ன? நான் மறுபடியும் இயேசுவினாலே சிருஷ்டிக்கப்பட வேண்டும். நான் மறுபடியும் இயேசுவினாலே வணையப்பட வேண்டும். நான் மறுபடியும் இயேசுவினாலே உருவாக்கப்பட வேண்டும். நான் மறுபடியும் இருதயத்தில் இயேசுவை வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னிலே இருப்பவர் பெரியவர் என்று சொல்லக்கூடிய விசுவாச வாழ்வு எனக்கு வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரம் 27வது வசனம், வசனத்தின் பிற்பகுதி, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இந்த உலகத்திலே கரைபடாத ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தின் அதிபதி இருக்கிறான், அவன் பொருளாசைக்காரன். இந்த உலகத்திலே வாழ்கிற நானும் என்றால் அவனால் கரைபடாதபடிக்கு ரொம்ப முக்கியம், தன்னை காத்து கொள்ள வேணும். இதுக்கு வந்து இயேசு உதவி செய்ய மாட்டார். அதான் அவர் ஐயா சொன்னார், என்னால் ஸ்மோக்கை விடவே முடியல, எனக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் என்று சொன்னால் அதுக்காக நான் ஜோம் பண்ண மாட்டேன். நான் இங்கே ஜோம் பண்ணிகிட்டே இருப்பார், அவர் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பார். கேட்டால் பாஸ்டர் சரியாகவே ஜோம் பண்ணல, உங்களுக்கு என்னால் ஸ்மோக்கை விடவே முடியலை. கிடையாது, நீ பிறக்கும்போது சீரட்டோடைய பிறந்த, விட்டு தொலைனா விட்டு தொலை. அப்போ இன்றைக்கு வேத வசனத்தை கொஞ்சம் கண்ணை வச்சு பாருங்க. யாக்கோபு 1 அதிகாரத்து 27வது வசனத்தின் மையப்பகுதி, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது. எப்படி? இதுக்கு யார் உதவி செய்வா? நீங்கள் தீர்மானித்தால் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். முதலாவது நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன், என்னை நானே காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். கரைபடாத ஒரு வாழ்வு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. மாசில்லாத சுத்தமான பக்தி 3 கவனிக்கீங்களா? மாசு இல்லை என்றாலே அது பியூரிஃபை தானே.
சுத்தமான, பியூரிஃபைட் பியூரி. அப்போ உலகத்தால் கரைபடாத வாழ்வு வாழ வேண்டும் என்று நான் நினைத்தால் பரிசுத்தாவிய தெய்வம் எனக்கு உதவி செய்வார். இப்படி இருந்துக்கலாம் அப்படி இருந்துக்கலாம்னா அது நடக்காத காரியம். இந்த வசனங்களுக்கு முன்பாக வடிகட்டினால் தப்பிக்க போவது யார் என்று கர்த்தரே அறிவார். ஆசை இல்லாத மனிதர் இருக்கிறார்களா? பொருளாசை, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு தானே சொல்கிறாரு. அப்போ ஆசையப்படக்கூடாதான்? ஆசைகள் இல்லாத உலகம் சூன்யமாக இருக்கும். நல்லா கவனிங்க. நம்மெல்லாம் எப்படி ஆசைப்படணும்? நான் ஒரு நல்ல விசுவாச பிள்ளையாக இருக்கணும் ஆசைப்படணும். நான் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்படணும். நான் மாசு இல்லாத கரைகரையற்ற ஒரு தேவ பிள்ளையாய் நான் இந்த பூமியை விட்டு போகணும். அப்படி ஆசைப்படணும். சரிதா உங்களுக்கு? அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் பரிசுத்தவான் உடனே ஹெல்ப் பண்ணுவார். உடனே ஹெல்ப் பண்ணுவார். இந்த உலக ஆசைக்கு நம்ம போனோம்னா அவர் சொல்லுவார், நீ என்னை நோக்கிப்பார், அதையே நோக்கி பார்க்குறப்பார். இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே இந்த உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்வு வாழும்படிக்கு ஒரு மாசில்லாத சுத்தமான தேவபக்தியுள்ள பிள்ளையா என்னை மாற்றும். நான் உம்மால் உண்டாயிருக்க வேணுமே. யாக்கோபு 1:27 படியும், 1 யோவான் 4:4 படியும். இந்நாட்களிலே இந்த விஞ்ஞான வளர்ச்சியும் நாகரிகத்தின் வேகமும் ஒரு எளிய வாழ்க்கைக்கு நம்மை நடத்தாது. இந்நாட்களிலே விஞ்ஞான வளர்ச்சியும் நாகரிகத்தின் வேகமும் ஒரு எளிய வாழ்க்கை வாழ நம்மை நடத்தாது. ஆனால் நம்ம நடந்து வரணும். எனக்கு இயேசு என்ன சொல்கிறாரு அதுதான். அதை தான் இயேசுவானவரே பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற விசுவாச வாழ்வு. அல்லேலூயா. அந்நாட்களிலே நடந்தே 7 மைல் 10 மைல் போகணும், வியாதி இல்லை. இன்றைக்கு அப்படி யாரும் போகிறாங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3000 மீட்டர் நடக்கணும். சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 3000 மீட்டர் நடக்கணும். அப்படி நடக்கிறவங்க யாராலும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வராது. எங்கேயோ இல்லை, நாகரிகமும் விஞ்ஞானமும் பெருத்து போய் வியாதி வர காரணமே மனிதர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர்ட்ட போய் நீங்கள் சொல்லவே முடியாது. உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்னால் ஆவிக்குரிய உபத்திரவத்துக்கு தான் அவர் உதவி செய்வார். இந்த உலக பிரகாரமாக சாப்பிடக்கூடாதான் சாப்பிட்டுட்டு நடக்க முடியாமல் நிமிக்க முடியாமல் அலைஞ்சா அந்த உபத்திரவத்துக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். அதுக்கு டாக்டருக்கு தான் போகணும். அதுக்கு உதவி செய்வார். டாக்டர் போகிறதுக்கு உதவி செய்வார். வேடிக்கையாக இருக்கும். இதெல்லாம் விரிவாக பேச இயலாது, கவனிக்கலாம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாமே சொல்லலாமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் பிறக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், முதலாவது நம்மிலே பிறப்பது எது? ஒரு மனிதனிலே முதலாவது பிறப்பது எது? நீங்க தூங்கிட்டு இருக்கும் வரைக்கும் கனவுல போயிட்டு இருப்பீங்க. எல்லாரும் கண்ணை மூடிங்கன்னா என்ன வரும்? கனவா வரும். சிலருக்கு கனவு வராது. கண்ணை திறந்தீங்கன்னா முதலாவது பிறப்பது என்ன என்று கேட்டால், எண்ணம், சிந்தனை, நினைவு, செயலாக்கம், இவை எல்லாவற்றிலும் இயேசு பிறக்க வேணும். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னால் இயேசுவின் வழியாகவே எல்லாம் பிறக்க வேணும். ஒரு எண்ணம் வந்தா இயேசுவுக்கு இதுக்கு பிரியமா? அவரால் நான் உண்டாயிருக்கிறேனா? நான் கரைபடாத வாழ்வு வாழ விரும்புகிறேனா? என் எண்ணம் அப்படிப்பட்டதா இருக்கிறதா? 1 யோவான் 4:4, யாக்கோபு 1:27, 1 யோவான் 5:4, 3 வசனங்களையும் பக்கம் பக்கமாக வைத்து நிதானித்து பாருங்கள். என்னுடைய நினைவுகள் பிறக்கிறதே அந்த நினைவுகளிலே இயேசு இருக்கிறாரா? அதிலே பொருளாசை இருக்கிறதா? அதில் கொள்ளை எண்ணம் இருக்கிறதா? அதில் விக்கிர ஆராதனை இருக்கிறதா? நான் கரைபடாத வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறதா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டால், இந்த நாளிலிருந்து நீங்கள் சிந்திக்க தொடங்குங்கள். எதை கண்டாலும், எதை கேள்விப்பட்டாலும், எதை அறிந்தாலும் இயேசுவே என்று சொல்லி இயேசுவை முன்வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அவரால் உண்டாயிருப்பீர்கள். கரைபடாத வாழ்வு வாழ இவைகள் உங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தால் நீங்களும் நிதானிங்க. எல்லாம் தேவனால் பிறக்குமா? யாராலும் எதுவும் தாரான்னு சொன்னால் டக்குன்னு அப்படியே மெல்ட் ஆகிடக்கூடாது. கர்த்தாவே உமக்கு சித்தம் இருந்தால் இது எனக்கு வரட்டும்னு சொல்லுங்கள். அப்படி சொல்கிறவங்க இருக்காங்களா?
சொல்லுவாங்களா? இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் அலையவே அலையாதங்க. கரெக்டாக கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை கொண்டுருவார். இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் அப்படி வாழ்ந்தவனால சொல்கிறேன். நாம் எதிர்பார்க்க பொருள், மாடி வீடு, காரு, பெரிய வம்சமெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வந்து உபத்திரம் தான் உண்டாகும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணணும் எண்ணம் வந்தாலே அந்த எண்ணத்தில் இயேசு பிறக்க வேண்டும். இயேசு நம்மை உண்டாக்க வேணும். கரைபடாத வாழ்வு வாழ வேணும். இயேசுவே, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீரே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் கொண்டு வாரும் என்று சொல்ற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்றீல்ல, உண்மையை நான் பார்க்கத்தானே போறேன்னு சொன்னா நிச்சயமா ஜெயம் உண்டாகும். நிச்சயமா ஜெயம் உண்டாகும். நிச்சயமா ஜெயிப்போம். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்வு வாழ்வதற்காகத்தான் இயேசுவை சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உன் உறவினர்கள் அவனுக்கு உபத்திரத்தை கொடுப்பாங்க, உன் உடன் பிறந்தவங்களை அவனுக்கு உபத்திரத்தை கொடுப்பாங்க, உன் பிள்ளைய அவனுக்கு உபத்திரத்தை கொடுக்கும். நீ விசுவாச வாழ்வு வாழ முடியாம அவங்க தான் உன்னை தொந்தரவு பண்ணுவாங்க. அவங்க தான் உன் பக்கத்தில் இருக்க பொருளாசைக்காரர்கள், அவர்கள் தான் உன்னை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்கள், அவர் தான் உன்னோடு இருக்க விக்கிரயானக்கர்கள். இவளோடு தான் நீ வாழ வேண்டியிருக்கும். ஆனாலும் நான் தேவனால் உண்டாயிருக்கேன் என்ற அறிவு உனக்கு வேண்டும். கரைபடாத வாழ்வு வாழ்வேன் என்ற திட்டம் உனக்கு வேண்டும். என்னிடத்தில் எது பிறந்தாலும் அது இயேசுவாலே பிறக்கும் என்ற அர்ப்பணிப்பு வேண்டும். இதெல்லாம் செய்யலாமா? எளிமையா கடினமா? ரொம்ப எளியது, ரொம்ப ரொம்ப எளியது. எப்படி என்று கேட்டால், எது நடந்தாலும் இயேசுவே என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்வது. உலகத்துக்காக வாழ்ந்தா அது நடக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படியே தான் இருக்காங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்து நினைச்சார்னு ஒரு இமைப்பொழுதில் உயர்த்துவார். ஒரே உயர்த்து. அல்லேலூயா. யாரும் ரீச் பண்ண முடியாது. நோ ஒன் கேன் என்டர் அண்ட் டச் இட். ஒருவரும் தொட முடியாது. அடிப்படை என்ன? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களிலே இருக்கிறது. நீங்கள் அவரால் உண்டாயிருக்கிறீர்கள். நீங்கள் கரைபடாமல் வாழ்கிறீர்கள். உங்களில் பிறப்பதெல்லாம் இயேசுவின் வழியாகவே பிறக்கிறது. ஆகவே அந்த விசுவாசம் உங்களை ஜெயத்திலே நடத்துகிறது. விசுவாசத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, என்னால் பேச முடியாது, ஆனால் நீங்களாம் அழுது ஜெபம் பண்ணுவீங்க. ரொம்ப செத்து போயிட்டாருன்னா போச்சு, இயேசுவே எழுப்புன்னு சொன்னால் அவர் சித்தமான எழுப்பார். உங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்க ஜெபம் பண்ணி தான் எழுப்பிட்டோன்னு சொல்ல முடியாது. அதேமாரி உங்களில் ஒருவர் மரிக்கும் தருவாயில் இருந்தால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இயேசுவே எழுப்புன்னு சொல்லி. அது எழுப்பாமல் விட்டுட்டாருன்னா அது அவர் சித்தம் தான். அப்போ அதுக்காக நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணல செத்து போயிட்டான்னு சொல்ல முடியாது. விசுவாசத்தை மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. விசுவாச வாழ்க்கையில் எது பிறந்தாலும் இயேசுவாலே பிறந்து கொண்டே இருக்க வேணும். அவர் தம்முடைய சித்தத்தின்படியாக நம்ம ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார். யாருக்கெல்லாம் புரியுது? ஆமாம். காலே வடியாதா? எல்லா பாத்ரூம்லையுமே சன்லைட்டே படுறது கிடையாது. எல்லாம் மொசைக்க போட்டு வச்சுருக்கோம். விழுந்தா பட்டார்னு விழுகத்தானே செய்யணும். கர்த்தர் கொடுத்தது சிமெண்ட்டு. கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த சிமெண்ட் தான்யா. மற்றது கூட இவன் வம்பு. போய் பாத்ரூம் வழி குழுந்தாருன்னா கர்த்தரா வழி குழுத்த வச்சுனாரு. நாம் அறிவீனமான செயல்களை செய்துவிட்டு சில உபத்திரவங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது இயேசுவை குறை சொல்ல முடியாது. அப்போ இயேசு வேதம் என்ன சொல்லுகிறது? நீ பாம்பை போல் வினாவாயிரு, போராவை போல் கவடற்றவனாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் நான் எப்படி இருக்கிறேன்? நிதானிக்க வேண்டும், நிதானித்து செயல்பட வேணும். மற்றோட வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்த்தாலும் அது உலக வாழ்க்கை. நல்லா கவனிச்சுக்கோங்க. யூ டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் அதர்ஸ் லைஃப். அது வேர்ல்டு லைஃப். நான் அடிக்கடி சொல்லுவேன், டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் அதர்ஸ் லைஃப். யூ ஆர் எ ஹோலி பர்சன். நீங்கள் பரிசுத்தவான். உங்களுடைய நினைவுகளில் இயேசு இருக்கிறார். நீங்கள் கரைபடாத பிள்ளை. நீங்கள் அவரால் உண்டானவர்கள். நீங்கள் இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளை. உங்களுடைய வாழ்க்கையே வேற. ஆனால் உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், கொள்ளைக்காரர், பிரதாசக்காரர், விக்கிரகாரக்காரர் இவங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. யாரும் நினைச்சுறாங்க, சபைக்குள்ளேயே தான் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளே இருப்பாங்க. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கல், முத்திரிக்கப்பட்ட கிணறு, வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், அவருக்கென்று வாழ்கிற தேவ பிள்ளையாய் மாறுவீர்களாக. அல்லேலூயா. 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எல்லாரும் சொல்லலாமா? ஏற்கனவே பிறந்தாச்சு. யூ மஸ்ட் born again by the spirit of God. இப்பொழுது மறுபடியும் தேவாவினாலே பிறக்க வேண்டும். தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டானா? ஆமா. அப்ப தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யனா, பாவம் செய்தான் இன்னும் தேவனால் பிறக்கல. அப்படியே ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியதான். பொல்லாங்கன் என்ன செய்ய மாட்டான்? உங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனையோ பொருளாசையோ
கொள்ளையிடக்கூடிய எண்ணமோ வராது. ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வழி தனி வழியாக இருக்கும். அந்த மார்க்கம் ஜீவ மார்க்கமாக இருக்கும். உங்கள் நிமித்தமாக உங்கள் நிறுவனம் ஆசிர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்கள் உறவினர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் வீதி ஆசிர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தமாக இந்த உலகமே ஆசிர்வதிக்கப்படும். ஒரே ஒரு நீதிமான் நிமித்தமாக 2 பெரிய பட்டணங்களை பாதுகாத்த கர்த்தர் அன்றைக்கு இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறார், அவர் இனிமேல் இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கணும். கவனிக்கீங்களா? அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனோ அவன் செய்யான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆகவே 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளினாலே என்று சொன்னால் மேலே உள்ள 3வது வசனம், அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. அவருடைய திவ்ய வல்லமை இந்த இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம். என்ன சுபாவம் சொல்லுங்க? திவ்ய சுபாவம். திவ்யம் என்றால் பரிபூரணம், பூரணப்பட்ட. ரொம்ப திவ்யமா இருந்து சொல்லுவாங்க தெரியுமா? இப்பெல்லாம் யாரோட சொல்ற நல்லா சாப்பிட்டேடா, திவ்யமா சாப்பிட்டேன். திவ்யம். இந்த மருத்துவமனையில் ஒரு போஸ்டர் இருக்கு, எல்லா வியாதிக்கும் அடிப்படை தேவை என்ன என்றால், எல்லா வியாதியும் சுகமாவதற்கு அடிப்படை தேவை சாந்தமான மனநிலை. என்ன மனநிலை? என்ன நோய் வருது? சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை, வயிற்றெரிச்சல், இன்னும் வரிசையா கபம், காசம், இருமல், பித்தம், மயக்கம், தலை சுற்றல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே சித்த வைத்தியர் மாதிரி. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் ஒரு தேவை என்றால் திவ்ய சாந்தமான மனநிலை. தமிழக அரசு மருத்துவத்துறையிலிருந்து ஒரு போஸ்டர் அடித்து அரசு மருத்துவமனையில் ஒட்டி வச்சிருக்கு, சாந்தமான மனநிலை. அந்த சாந்தமான மனநிலை எங்கே இருக்குன்னா, இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், எது நடந்தாலும் நான் ஒரி பண்ண போகிறதே கிடையாது. கவனிக்கலாம். சாந்தமாக இருக்க முடியுமா? சாந்தமாக இருக்க முடியுமா? சாந்தம்னா சாந்தி, சாந்திங்காங்க. சாந்தினா சாலம், சாலம்ங்காங்க. சாலம்னா சமாதானம், சமாதானங்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வார்த்தைகளை பேசுகிற எனக்கு தான் இது முதல்ல. நான் சாந்தியாக இருக்கேனா? சமாதானமாக இருக்கேனா? அமைதியாக இருக்கிறேனா? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா? இயேசுவானவரே தேவன் என்று, தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிற எனக்கு அவரே போதுமானவர். இந்த உலகத்தின் பாடுகள் என்னை ஒன்றும் துன்பப்படுத்தாது, கரைப்படுத்தாது. நான் அவரால் உண்டானவன். அப்ப திவ்ய சுபாவம். அதுக்கு தான் இந்த 2 பேரும் 1:4. உங்க சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமா மாறணும்? திவ்ய சுபாவம். அதிர்ச்சி அடையவே கூடாது. எது நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியாமல் நடக்காது என்ற அந்த கண்டென்ட், அந்த கன்க்ளூஷன், அது உங்களிலே நிரம்பி இருக்க வேணும். காரணம், இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிற நான் அவரால் உண்டானவன். நான் கரைபடாத வாழ்கிறவன். நான் தேவனால் பிறந்தவன். என்னிலே பிறப்பதெல்லாம் அவராலே பிறக்கும். ஆனபடியினாலே இந்த உலகத்தில் எந்த உபத்திரம் வந்தாலும் அது என்னை தீட்டுப்படுத்தாது. ஏன்? நான் உலகத்தை ஜெயித்தவரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாச பிள்ளை. இந்த நாளில இருந்து நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமேயானால் உங்கள் எண்ணங்களிலே பிறப்பது எல்லாமே இயேசுவாக இருக்கட்டும். இயேசுவுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. கீழே விழுந்தா கூட சொல்லுங்க, இயேசுவுக்கு சித்தம் இல்லாம கீழே விழுகல. கை ஒடிஞ்சா கூட சொல்லுங்க, இயேசுக்கு சித்தம் அந்த கை ஒடியல. ஒரு அம்மாவுக்கு கால் ஒடிஞ்சு வச்சு, ஒடிஞ்சோடனே 6 மாதம் படுக்கல விட்டாங்க. அந்த அம்மாவை போய் பார்த்து கேட்டான், 6 மாசமா படுக்கத்த வரைக்கா போயிட்டீங்களே, கர்த்தரை திட்டுனீங்களா, இயேசு உங்களை இப்படி படிக்க போட்டான்னு வருத்தப்பட்டீங்களான்னு கேட்டா, அது சொல்லுது 6 மாசத்துல 3 தடவை முழு பைபிளையும் படித்தேன், அதுதான் பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுந்தோம். என்ன அப்போ நம்ம பைபிளை ஒழுங்காக வாசிக்கணும்னு சொன்னால் கர்த்தர் ஒரு நாளைக்கு கையை காலை ஒடிப்பாருன்னு சொல்லி தெரியுது. அப்படியா? எது நடந்தாலும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவீர்களாக.
2 பேதுரு 1:4. நீங்க இதுவரைக்கும் வந்த வசனத்தை எல்லாம் குறிப்பிடுத்திருந்தா வாசி பாருங்க, இல்லைன்னா இந்த ஒரு வசனத்தை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவீர்களாக இயேசு நாமத்தினாலே. 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள். 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள். தூங்கிட்டீங்களா எல்லாரும்? கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டு, இங்கிலீஷ்ல நல்லா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? விழித்திருங்கள். நான் தூங்கவே இல்லையா, என்ன போய் விழித்திருங்கள் சொல்றீங்களே? விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். யூ பி கரேஜபிள் பர்சன். ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுது. புருஷராயிருங்கன்னா எப்பவுமே பிரேவஸ்டா இருக்கணும். எப்படி நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க வீட்டில் போய் நின்று கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பாருங்க, நான் நேரா இருக்கிறேன்னா எப்படி இருக்கீங்க? உங்க நடை எப்படி இருக்கு? இயேசுவானவரே தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கு நோயே கிடையாது, சாவே கிடையாது, மரணம் தான் இருக்கு. அந்த விசுவாச வாழ்க்கைக்கு நீங்க வரணும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தை உடைய நீங்கள் விழித்திருங்கள். எதை பார்த்தாலும் விழித்திருங்கள். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தர் சூப்பராக காட்டு கொடுக்காரு அப்படி சொல்லுவேன். சிலருக்கு பைத்தியமாக தெரியும், என்ன சூப்பராக கர்த்தர் கிளைமேட்டை மாற்றிட்டாரு, தமிழ்நாட்டையே ஏசியில் வச்சுட்டாரு கர்த்தர். பேர வைக்க மாட்டாரா? கவனிங்க, என்ன அற்புதமான ஒரு வாசம். நீங்கள் சமைக்காட்டாலும் பக்கத்து வீட்டிலேருந்து வர்ற வாசம் உங்களுக்குரியது தான். அது சொல்லுங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு வாசம். எப்படி வருது? கொஞ்சம் கருகுனா போச்சு. திவ்ய சுபாவத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. எதா இருந்தாலும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதலாவது. அல்லேலூயா. அதான் ஒரு கவிஞர் எழுத, தொலைக்காட்சி பெட்டிக்குள் தொலைந்து போகாதே, தொலைக்காட்சி பெட்டிக்குள் தொலைந்து போகாதே, விசால பார்வையால் உலகை நோக்கு, விசால பார்வையால் உலகை நோக்கு. எத்தனை மலர்கள், எத்தனை இலைகள், எத்தனை கிளைகள், எத்தனை வண்ணங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை கொள்ளைக்காரர்கள், எத்தனை வேசிக்கள்ளர்கள், எத்தனை விக்கிர ஆராதனைக்காரர்கள். இவர்கள் மத்தியிலே இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற நானும் வாழ்கிறேனே, எனக்கு திவ்ய சுபாவம். உங்கள் குணத்தை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை. நல்லா கவனிங்க. கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். பைபிளை தூக்கிட்டு ஆவியில் நிறையலாம், அதுக்கெல்லாம் கேரக்டர் தேவையில்லை. எல்லாரும் கத்துனா இவங்களும் கத்துவாங்க. சூழ்நிலைக்கு அடிமையாயிருவாங்க. எல்லாரும் அழுதான் நானும் அழுவேன். எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சா இவங்களும் ஆள் நிறைவாங்க. ஆனால் நல்ல ஆவி எந்த ஆவி? திவ்ய சுபாவம். சுபாவத்தில் ஒரு தன்மை இருக்கணும். சூழ்நிலை கரைபடாத ஒரு வாழ்வு வாழணும். எது நடந்தாலும் இயேசுதான் சொல்லணும். புரியுமா? அப்ப விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், கடைசியாக இவைகளிலே திடன் கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்திருப்போம்.